அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மாவும் ரவியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் சொல்ல போறது கேட்க முடியுமா முடியாதா ரவி? இவ்வளவு நாள் நீங்க சொல்ற மாதிரி தான் நான் எல்லாமே செஞ்சோமா. ஆனா இந்த விஷயத்துல உங்க பேச்ச நான் கேட்க முடியாது. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். டே ரவி, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்ன? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா, ஏழை பொண்ணா இருந்தாலும் அவகிட்ட நல்ல குணம் இருக்கு. என்ன ஆனாலும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்போ அங்க வந்த சண்முகம், லக்ஷ்மி, அவன்தான் ரொம்ப புடிவாதமா இருக்கானே, அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சண்முகமும் சொல்லும் போது லக்ஷ்மிக்கு வேற வழியே தெரியாம மீனாக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட லக்ஷ்மி அம்மாவுக்கு மீனாவை சுத்தமா பிடிக்கல. எல்லா வேலையும் அவகிட்ட தான் வாங்குவாங்க. அப்ப ஒரு நாள், யா மீனா இங்க வா அப்படின்னு கூப்பிடும் போது மீனாவும் வந்தா. ஆமா, இந்த தரை என்ன இப்படி அழுக்கா இருக்கு, தொடச்சியா இல்லையா? அத்தை, இன்னைக்கு காலையில தான் மாப் போட்டேன். காலையில மாப் போட்டா இப்ப போட மாட்டியா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல நீ சம்பளம் இல்லாத வேலைக்காரி தான். நான் என்ன சொன்னாலும் அத செய் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினாங்க. மீனாக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த ரவி, மீனா, நீ எதையும் தப்பா நினைக்காத. அம்மா கோவமா இருக்கறனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. மத்தபடி அவங்க ரொம்ப நல்லவங்க. கொஞ்ச நாள்லயே கோவமெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அவங்களே உன்னை ஏத்துப்பாங்க பாரு. மீனாவும் சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிய எதிர்த்து பேசாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தா. இப்படியே நாட்களும் போய்கொண்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரவியோட அக்கா சீதா வீட்டுக்கு வந்திருந்தா. அம்மா, என்னோட வீட்டுக்காரு ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் வரைக்கும் போயிருக்காருமா. வரதுக்கு எப்படியுமே 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க தங்கிக்கிட்டுமா? என்னடி கேள்வி? இதுவும் வீடு, எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். மத்தவங்க மாதிரி நீ போறதுக்கு கூட இடம் இல்லாமையா இருக்க அப்படின்னு மீனாவை குத்தி காட்டி பேசுறாங்க. அத கேட்ட மீனா ரொம்ப வருத்தத்தோட உள்ள போனா. அப்ப சீதா, அம்மா, இப்படி ஒண்ணும் இல்லாதவள எதுக்குமா ரவிக்கு கட்டி வச்சீங்க? பார்க்கவே பிடிக்கல. நான் என்னடி பண்ணட்டும்? உன் தம்பிதான் ஒத்த கால்ல நின்னா, எனக்கும் தான் பிடிக்கல. என்ன பண்ணறது? கவலைப்படாதம்மா, நான் தான் வந்துட்டேன்ல. எப்படியாவது ரவியே அவளை வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி பண்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் சீதாவும் மீனாவை விரட்டுறதுக்காக திட்டம் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, இங்க வாரு ரவி, நாளைக்கு முக்கியமான 2 பேரு நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா, பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராங்க. வீடு நல்லா சுத்தமா வாசனையா இருக்கணும், புரியுதா? அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அத பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ரவியும், சரிம்மா, நான் மீனாட்ட சொல்லி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தனியா கூட்டிட்டு போய், இங்க பாரு மீனா, நாளைக்கு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க முக்கியமான 2 பேர் வராங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீ கவனிச்சுக்கிட்டீன்னா ஈஸியா எங்க அம்மாவுடைய மனச மாத்திடலாம். இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. மிஸ் பண்ணிடாத மீனா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சோம்னா அத்தை கிட்ட இருந்து கண்டிப்பா நல்ல பேரு வாங்குவேன். அடுத்த நாள் காலையில சந்தோஷமா வீட்டுக்கெல்லாம் மாப்பு போட்டு நல்ல வாசனை வர மாதிரி பண்ணி வச்சான். ஒரு வேலையா வீட்டை எல்லாம் மாப்பு போட்டு தொடச்சாச்சு. நல்லா சுத்தமாகவும் வாசனையாகவும் இருக்கு. அத்தை கிட்ட இருந்து கண்டிப்பா நல்ல பேரு கிடைக்கும். வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவர் ரூமுக்கு போனா. அப்போ இதையெல்லாம் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்த சீதா, என்ன மீனா, நல்ல பேரு வாங்கலான்னு பாக்குறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அவங்க நடந்து வர இடத்துல சோப்பு தண்ணிய ஊத்தி வச்சா சீதா. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள வர்றதுக்காக காலை எடுத்து வச்சாங்க. அப்போ 2 பேரும் வழுக்கி கீழே விழுந்தாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு கத்தும்போது லக்ஷ்மி வேகமா ஓடி வந்து தூக்குனாங்க. என்ன லக்ஷ்மி இது? வர வழியில இப்படி தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்க. இப்படித்தான் வரவேற்பீங்களா? என்ன மன்னிச்சுட அம்புச்சான், தெரியாம இந்த இடத்துல யாரோ தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க போல, வந்து உட்காருவா அப்படின்னு பேசிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா, ரவி, என்ன நடந்துச்சுன்னு பாத்தியாடா? நேத்து முன்னாடி தானே அவகிட்ட கவனமா செய்யணும்னு சொன்னேன். என்ன பழி வாங்கறதா நினைச்சு அவமானப்படுத்திட்டா. டேய், அம்மா உங்க முன்னாடி எப்படி தலை குனிஞ்சு நின்னாங்கன்னு பாத்தியா? இதெல்லாம் அந்த மீனானாலதான் அப்படின்னு கொஞ்சம் ஏத்தியும் விட்டா. அத கேட்ட ரவி, அம்மா, அவ சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேமா. இந்த மாதிரி இனிமேல் நடக்காது.
அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேல ரொம்ப கோவப்பட்டு ரூம்குள்ள போனா. என்ன மீனா இது? உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னனே, இது நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு, மிஸ் பண்ண கூடாதுன்னு இப்படி சொதப்பி வச்சுட்டியே. ஏங்க, நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணுனேன். ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. உனக்கு தெரியாதா மீனா? இனிமேல் அது கவனமா இரு அப்படின்னு திட்டிட்டு போனா. மீனாக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம சரியா தானே செஞ்சோம், அது எப்படி தண்ணி சிந்தி இருக்கும்? ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. இந்த பக்கம் சீதாவும் லக்ஷ்மி அம்மாவும், அம்மா, நம்ம போட்ட திட்டம் சரியா நடந்துருச்சு. இனிமே பாருங்க, இந்த மாதிரி நிறைய ஐடியா வச்சிருக்கேன். அவளை சீக்கிரமா இந்த வீட்ல இருந்து விரட்டுவேன் அப்படின்னு 2 பேரும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 2 நாளும் போகுது. அன்னைக்கு சீதா இல்லாத போது அவ போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ அத பார்த்த மீனா, சீதா அக்காக்கு கால் வருதே, ஆனா அவங்க இல்லையே, என்ன பண்ணுறது? அவங்க ஹஸ்பண்ட் தான் கூப்பிடுறாங்க போல. சரி, நம்ம எடுத்து வெளிய போயிருக்காங்கன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு மீனா சீதாவுடைய போனை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தா. அப்போ அந்த நேரம் உள்ள வந்த சீதா அத பார்த்துட்டு, இவ எப்படி என் போனை எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோவமா கிட்ட வரா. அப்ப அவளுக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. அப்போ கரெக்டா ரவியும் உள்ள வந்தா. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டா. அப்ப ரவி, என்ன ஆச்சு சீதா? ஏன் இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? டேய், அந்த மீனா இப்ப என்ன பண்ணனான்னு தெரியுமா? வெளியூர்ல இருக்கிற என் ஹஸ்பண்ட் எனக்கு கால் பண்ணிருக்காரு. நான் இல்லாத சமயத்துல அவ போன் அட்டன் பண்ணி, நான் என் பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருக்கேன்னு சொல்லியிருக்கா. உன்னை ஊருக்கு தானே அனுப்பிச்சு வச்சேன், இப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க 2 பேத்துக்குள்ள பெரிய சண்டையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட ரவிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன மீனா இதெல்லாம்? உன்னை யார அக்காவுடைய போனை அட்டன் பண்ண சொன்னா? என்ன மீனா இதெல்லாம்? ஏங்க, நான் அவர்கிட்ட சீதா வெளிய போயிருக்கான்னு மட்டும் தான் சொன்னேன். நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்போ நான் என்ன பொய் சொல்றேனா? டேய், நீயும் பொண்டாட்டியும் மட்டும் சந்தோஷமா இருங்க. மத்தவங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? அப்படின்னு கோவமா கத்திட்டு அங்கிருந்து போனா. இத கேட்ட கோவமான ரவி, இங்க பாரு மீனா, வர வர நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ரவியும் திட்டிட்டு அங்கிருந்து போனா. மீனாக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் அத்தைதான் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ சீதாவும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அப்போ வெளியில ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு. யாரோ பேசிட்டு இருக்காங்களே. அப்போ ஜன்னல் வெளியில எட்டி பார்த்தா. அங்க சீதாவும் லக்ஷ்மி அம்மாவும். சீதா, நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது. ஆமாமா, இன்னைக்கு கொஞ்ச நாள்லதான் இவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோம் பாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தத மீனா கேட்டா. அத கேட்ட அதிர்ச்சியான மீனா, இவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் ஏழை வீட்டு பொண்ணுதான், ஆனா எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே நடந்துகிட்டு இருக்கேன். இவங்க ஏன் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கெல்லாம் பயந்து நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். இவங்களுக்கு சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இவளுக்கு எதிரா என்ன பண்றாங்கன்னு கவனிக்கவும் ஆரம்பிச்சா. அப்ப ஒரு நாள் சீதா, அம்மா, இதுதான் புதுசா வந்திருக்க மயக்க மருந்து. இத கொஞ்சம் குடிச்சாலே போதும், மயக்க போட்டு கீழே விழுந்துருவாங்க. நான் மீனா கிட்ட ஒரு ஜூஸ் கேக்குறேன். அவ கொண்டு வர ஜூஸ்ல நீங்க இந்த மயக்க மருந்த கலந்துருங்க. அந்த ஜூஸ நான் குடிக்க வரும்போது நீங்க தட்டி விட்டுருங்க. மீனா மேல பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரியே சீதா ஹால்ல இருந்தா. அப்ப மீனா கிட்ட, மீனா, எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா. மீனாவும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரும்போது சீதா லக்ஷ்மி அம்மா கிட்ட கலந்தாச்சான்னு செய்கையிலேயே கேட்டா. லக்ஷ்மி அம்மாவும் கலந்தாச்சின்னு செய்கை கட்டினாங்க. அந்த நேரமா பார்த்து ரவி வீட்டுக்குள்ள ரொம்ப களைப்பா வந்தா. அப்ப மீனா, என்னங்க இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? சரி சரி, இந்தாங்க இந்த ஜூஸ குடிங்க அப்படின்னு சீதா கிட்ட கொடுக்காம அந்த ஜூஸ ரவி கிட்ட கொடுத்தா. இத பார்த்த சீதா, ஏ மீனா, ஜூஸ் நான் தானே கேட்டேன், ஏன் ரவி கிட்ட கொடுக்கற? அக்கா, அவரை பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்காரு. அதுவும் இல்லாம வெயிலுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு உள்ள வச்சிருக்கேன்க்கா, இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மி அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப லக்ஷ்மி அம்மா வேகமா போய் ரவி கையில இருக்கிற ஜூஸ் டம்ளரை தட்டி விட்டாங்க. என்ன ஆச்சுமா? ஏன் தட்டி விட்டீங்க? ஏய், அதுல மயக்க மருந்து கலந்துருக்குடா, குடிக்காத.
என்னம்மா சொல்றீங்க? மயக்க மருந்தா? ஆமாண்டா ரவி, கிச்சன்ல இதோ இந்த மயக்க மருந்து பாட்டில் கடந்துச்சு. இது அந்த மீனா உனக்கு ஏதாவது ஆகணும்னு ஜூஸ்ல கலந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ரவி, என்னம்மா சொல்றீங்க? மீனா ஏன் அப்படி பண்ணணும்? என்ன மீனா? என்ன அம்மா சொல்லிட்டு இருக்காங்க? ஏங்க அத்தை சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா மயக்க மருந்தோட பாக்ஸும் அதோட பில்லும் அத்தையோட ரூம்ல தான் இருக்கு. இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க. என் மேல பழி போறதுக்காக 2 பேரும் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்துருக்காங்க. அத சீதா குடிச்சானா அதுல ஏதோ கலந்துட்டான்னு என்ன ஈஸியா இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம். அதுதான் அவங்களுடைய திட்டம். ஆனா அந்த ஜூஸ் உங்க கைக்கு வந்ததுனால மனசு கேட்காம தட்டி விட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது 2 பேரும் திரு திருன்னு முழிச்சாங்க. மீனா, என்ன உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு எங்களை பிடிக்காதுன்னு எங்க மேல ஏதேதோ பழி போட்டுட்டு இருக்கியா? ரவிய கொலை செய்ய நாங்க பார்த்தோமா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ சீதாவுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ் உள்ள வந்தாரு. அத பார்த்த ரவி, வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. அன்னைக்கு மீனா ஏதோ சீதாவை பத்தி போன்ல தப்பு தப்பா பேசிட்டா. அப்படி எதுவும் இல்ல மாமா. சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட சுரேஷ், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு போன்ல அவங்க எனக்கு உதவிதான் பண்ணுனாங்க அப்படின்னு சுரேஷ் சொல்லும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சீதா, அன்னைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டான். என் கழுத்துல கத்தி வச்சு ஃபோன் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர சொன்னான். இல்லைனா உன்னை கொன்றுவேன் மிரட்டுனான். அப்பதான் நான் உனக்கு கால் பண்ணேன். நீ அட்டன் பண்ணல. ஆனா மீனா அக்கா தான் அதை அட்டன் பண்ணி பேசினாங்க. திருடனோட வாய்ஸ கேட்டுட்டு அப்ப மீனா அக்கா போலீஸ் மாதிரி பேசி, இங்க பாரு, நான் இந்த ஏரியா போலீஸ் பேசுறேன். நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் நாங்க கேட்டுட்டோம். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நீ இருக்கிற இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு மீனாக்கா பேசும்போது அந்த திருடனும் பயந்து போய் அங்கிருந்து போயிட்டான். அவங்க மட்டும் அப்படி எனக்கு போன்ல பேசலைனா இன்னைக்கு நான் உன் முன்னாடி உயிரோட நின்னு பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் உள்ள வரும்போது இங்க நடந்ததை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க 2 பேரும் அவங்கள எவ்வளவு கொடுமைப்படுத்தியும் அவங்க என் உயிரை காப்பாத்திருக்காங்க. நீங்க பண்ணதெல்லாம் நினைச்சு அவங்க அதை திருடங்கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தா அவன் என்ன அப்பவே கொன்னிருப்பான். ஒரு மனுஷனுக்கு பணம் காசை விட நல்ல குணம்தான் முக்கியம். அது அவங்க கிட்ட நிறையாவே இருக்கு. அக்கா, நான் உங்ககிட்ட நன்றி சொல்லத்தான் வந்தேன். ரொம்ப நன்றிங்கா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவும் சீதாவும், என்ன மன்னிச்சிடு மீனா, நீ ரொம்ப ஏழை பொண்ணு, எங்க ஸ்டேட்டஸுக்கு கரெக்டா இருக்க மாட்டேன்னு சொல்லி உன்னை வீட்டை விட்டு விரட்ட என்னவெல்லாம் பண்ணணும். ஆனா நீ அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அவரோட உயிரை காப்பாத்திருக்க அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் சீதாவும் மீனாவுடைய நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அது ஒரு குளிர்காலம். லக்ஷ்மி அம்மா தன்னுடைய குடும்பத்தோட ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். இங்கேயே இவ்வளவு குளிரா இருக்க, வெளியூருக்கு போய் வேலை பாக்குற என் பையன் ரவி என்ன பண்ணறானே தெரியல. எனக்கும் அவரை நினைச்சுதான் கவலையா இருக்கு அத்தை. தூங்கறதுக்கு நல்ல போர்வை கூட எடுத்துட்டு போகாம போயிட்டாரு அப்படின்னு ரவிய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, ஆமா மீனா, நம்ம கிட்ட இருந்தது 2 போர்வை தான். அதுல 1 கிழிஞ்சே போச்சு. நம்ம ரவி ஊர்ல இருந்து வரதுக்குள்ள இன்னொரு போர்வைய வாங்கி வைக்கோன்னு. அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த மாசம் சம்பளத்தை நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம். இப்ப சம்பளம் எவ்வளவு வரும்னு கூட தெரியல. எவ்வளவு வந்தாலும் முதல்ல போர்வையத்தான் வாங்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பேரும் படுத்து தூங்கினாங்க. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில கார்கிட்ட நிக்கிற ஒருத்தரை பார்த்தாங்க. அந்த கார்கிட்ட ஒரு பெரிய பணக்காரரும் அவருடைய மனைவியும் நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணே, நீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா, உங்களுக்கு என்ன பார்க்கணும்னே தோணலையா? அப்ப அந்த பணக்காரர் லக்ஷ்மி அம்மா பார்த்து, அட லக்ஷ்மி, நீயா? ஆமா, நீயும் இந்த ஊர்ல தானே இருக்க. நான் மறந்தே போயிட்டேன். அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, இவர் என்னோட பெரியப்பா பையன். சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னாதான் இருந்தோம். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவரை பார்க்க முடியாமையே போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பணக்காரருடைய மனைவி, இவளா? இவளும் இந்த ஊர்ல தான் இருக்காளா? போயும் போய் இவளை பார்க்கணுமா அப்படின்னு இலக்காரமா பணக்காரருடைய மனைவி மனசுக்குள்ள நினைச்சாங்க.
அப்ப லக்ஷ்மி அம்மா, அண்ணே ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? அது ஒண்ணில்ல லக்ஷ்மி, என் மனைவி காமாட்சிக்கு ரொம்ப நாளாவே மூட்டு வலி இருக்கு. எங்கெங்கேயோ பார்த்தோம், எதுவுமே சரியாகல. அப்பதான் ஒருத்தர் இந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற வைத்தியரை பத்தி சொன்னாரு. அவர்கிட்ட போனா சரியாயிடும்னு சொன்னாங்க. அதுதான் இங்க வந்தோம். ஓ, பக்கத்தூர் வைத்தியரா? அவரு உண்மையிலேயே கைராசிக்காரர் தான். அவர்கிட்ட வைத்தியம் பார்த்தா எப்பேற்பட்ட வியாதியும் சரியாயிடும். ஆமாண்ண, அவரை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? வைத்தியரை பார்த்துட்டோம். ஒரு 10 நாளைக்கு தினமும் வந்து பார்க்க சொல்லிருக்காரு. அதுதான் இந்த ஊர்லயே எங்காவது தங்கறதுக்கு இடம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். எங்கேயுமே இல்ல. வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் உன்னை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, அண்ணே இது ஒரு கிராமம், இங்க போய் தங்கறதுக்கு இடமெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீடு இருக்கும் பொழுது நீங்க ஏன் வெளியே தங்கணும்? வாங்கன, நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு கூப்பிடும்போது அப்ப அந்த பணக்காரருடைய மனைவி, ஏங்க இவளே ஒரு மிடில் கிளாஸ், இவ வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இங்க பாரு, இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. இத விட்டா வேற எங்க போய் தங்குறது? அது மட்டும் இல்ல, லக்ஷ்மி சொல்றத கேட்டியா? அந்த வைத்தியர் ரொம்ப கைராசிக்காரராம். கண்டிப்பா உனக்கு சரியாயிடும். அதனால சொல்றத கேளு. அவங்களும் வேண்டாம் வெறுப்பா சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வீட்டுக்கு போனாங்க. வீட்டை பார்த்ததும் வீடு ரொம்ப சின்னதா இருந்தது. அத பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. ஒரே யோசனையோட வீட்டுக்குள்ள போனாங்க. இதுதான் உங்க வீடா? உங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கே. எங்க வீட்டோட ஹால் சைஸ் கூட இல்ல அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. எங்க வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தனியா கூப்பிட்டு, இங்க வாரு மீனா, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, ஏதாவது சொன்னாங்கன்னா நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி மீனாவையும் சமாதானப்படுத்தினாங்க. சாப்பிடுற நேரமும் வந்துச்சு. அப்ப மீனா, அத்தை நம்ம வீட்ல சாப்பிடறதுக்கு களி மட்டும்தான் இருக்கு, இது அவங்களுக்கு பிடிக்குமா? என்ன மீனா நீ, என் கண்ண சின்ன வயசுல இருந்தே களிய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு, அவருக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க 2 பேத்துக்கும் களிய கொண்டு போய் சாப்பிடறதுக்கு வச்சா மீனா. அத பார்த்த பணக்காரருடைய மனைவி, என்ன இது, சாப்பிடறதுக்கு களியா? ஆமா அண்ணி, இது அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசா இருக்கும்போது அடிக்கடி என்ன செய்ய சொல்லி கேப்பாரு. அம்மா லக்ஷ்மி, அதெல்லாம் சின்ன வயசுலமா, இப்பெல்லாம் நான் அதை சாப்பிடறதில்ல. ஆனா நீங்க இன்னும் இதத்தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரு மாதிரியா போச்சு. அப்ப கவலையோட லக்ஷ்மி அம்மா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதண்ண, தினமும் நாங்க இந்த களியத்தானே சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க 2 பேத்துக்கும் வேற வழியே இல்லாம அந்த களிய சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட அவங்க அண்ணனுக்கு அந்த களி ரொம்பவுமே பிடிச்சு போச்சு. சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரியே இருக்குதுன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சாரு. தூங்கறதுக்கான நேரமும் வந்தது. வீட்ல இருக்கிறது ஒரு ரூம் தான். நல்லா இருக்கிற ஒரு போர்வையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் கொற்ற பனியில வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கினாங்க. பனிக்காலங்கிறதுனால குளிர் ரொம்ப நிறையவே இருந்துச்சு. 2 பேரும் நடுங்கிட்டே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கினாங்க. மறுநாள் காலையில பணக்காரரும் அவருடைய மனைவியும் வைத்தியரை பார்த்துட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க. ஏங்க, எப்படியோ 4 நாள் போயிருச்சு. இனி கொஞ்ச நாள் தான். உங்க தங்கச்சி வீட்ல சாப்பாடும் நல்லால, தூங்கறதுக்கான இடமும் நல்லால அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு முன்னாடி, ஏமா, கடன் வாங்கினா கொடுக்க தெரியாதா? கடன் வாங்கி 2 மாசம் ஆச்சு, வட்டியும் வரல, அசலும் வரல. எப்பதான் கொடுக்கறதா இருக்கீங்க? எப்பா, திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால தான் காசு கொடுக்க முடியல. ஒரே 1 மாசம் பொறுத்துக்கோப்பா, கண்டிப்பா கொடுத்துட்றேன். இவங்க பேசுறத கடன்காரர் காதலியே வாங்கிக்கல. அவரு பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருந்தாரு. அப்போ அங்க வந்த பணக்காரர், அம்மாடி லக்ஷ்மி, இவருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்கும்போது, 500 ரூபாய் தரணும். ஏன் கொடுத்துருவீங்களா? இந்தாப்பா 500 ரூபாய் குடி அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்தாரு. அந்த காசை வாங்கின கடன்காரரும் அங்கிருந்து போயிட்டாரு. இதையெல்லாம் பார்த்த பணக்காரருடைய மனைவிக்கு, இவருக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்ன? அவளுக்கு எதுக்கு பணத்தை எடுத்து கொடுக்கறாரு? முதல்ல இவர் ஊருக்கு வரட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டினாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்த லக்ஷ்மி அம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா,
என்னோட அண்ணன் முன்னாடி இப்படி நான் கடங்காரியாயி நிக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அத்தை, எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்தி பேசினா. அப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. ஒரு நாள் அந்த பணக்காரரும் அவருடைய மனைவியும் வைத்தியரை பாக்குறதுக்காக போயிருந்தாங்க. அப்ப வைத்தியர், ஏங்க, நீங்க எப்பவுமே கார்லயே எங்க போனாலும் போறதுனால தான் நட அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே. நான் வைத்தியம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீடு வரைக்குமாவது இன்னையிலிருந்து நடந்து போங்க. வைத்தியர் சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்து அந்த பணக்காரருடைய மனைவி மேல ஒரு கார் வந்து இடிச்சு அவங்க அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்தாங்க. அந்த பணக்காரருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ, என்ன ஆச்சு காமாட்சி? எந்திரி, தயவு செய்து யாராவது உதவிக்கு வாங்க. அப்போ அவங்கள பார்த்த ஒருத்தர் வேகமா ஓடி வந்து அவங்க 2 பேத்தையும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் காமாட்சி அம்மாவை பார்த்த டாக்டர், தம்பி, நீங்க சரியான நேரத்துக்கு இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்லைனா இவங்க கால் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர், ரொம்ப நன்றி தம்பி. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ரோட்ல எல்லோரும் கண்டுக்காம போனப்போ நீயும் அவங்கள மாதிரி உதவி செய்யாம போயிருந்தா என் மனைவிய நான் இப்போ உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்த கேள்விப்பட்ட லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, அண்ணன் அன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா லக்ஷ்மி. தோ இந்த தம்பி மட்டும் உதவி செய்யாம போயிருந்தா எனக்கு காமாட்சியை நம்ம பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு அந்த பையனை காட்டினாரு அந்த பணக்காரர். அப்போ அவரை பார்த்த லக்ஷ்மி அம்மா, எப்பா ரவி, நீயாப்பா? நீ எப்பப்பா ஊர்ல இருந்து வந்த அப்படின்னு கேக்கும்போது, அம்மா லக்ஷ்மி, இந்த தம்பிய உனக்கு முன்னாடியே தெரியுமா? அண்ணன், இது என் பையன் ரவி தானே, வேலைக்காக வெளியூருக்கு போயிருந்தா. நீ எப்படிப்பா இருக்க? ஆமா, நீ எப்பப்பா இங்க வந்த? அம்மா, அங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குமா, கை நிறைய சம்பளம். அத உங்ககிட்ட சொல்லணும்னு வரும்போதுதான் இவங்க ரோட்ல அடிபட்ட கிடந்தத பார்த்தேன். உதவிக்கு கூட யாரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் இவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ரவி சொல்லும் போது இதெல்லாம் கேட்ட அந்த பணக்காரருடைய மனைவி, லக்ஷ்மி, இவர்தான் உன் பையனா? உன் பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்க. யாரு என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட உதவி பண்ண வராரு. உன்கிட்ட பணம் இல்ல, உன்னுடைய வறுமைய நினைச்சு நான் நிறைய வாட்டி அசிங்கப்படுத்தியிருக்கேன். இப்ப நான் அதை நினைச்சு எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி அப்படின்னு மன்னிப்பையும் கேட்டாங்க காமாட்சி. குடும்பத்துக்கு நன்றியையும் மன்னிப்பையும் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. ரவியும் வெளியூருக்கு போய் பணத்தை சம்பாரிச்சு கொஞ்ச நாள்லயே ஒரு சின்ன பிசினஸ தொடங்கினாங்க. குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் நமக்கு கஷ்டமான காலம் வரும்போது வந்து உதவி செய்யறது தான் உண்மையான உறவுகள். காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உண்மையான மனிதர்களை சம்பாதிக்கிறதும் முக்கியம்தான். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அத பார்த்து பயந்து ஓடாம அத தைரியமா நின்னு மீனா மாதிரி ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா சந்தோஷமா வாழலாம். மாமியார் லக்ஷ்மியும் மருமக மீனாவும் சிக்கன் சூப்பு கடை நடத்திட்டு வந்தாங்க. அது ஒரு மழை காலங்கிறனால சூப்பு கடையில கூட்டம் களை கட்டி கிடந்துச்சு. அப்ப ஒரு கஸ்டமர், அம்மா லக்ஷ்மி அம்மா, எனக்கு ஒரு கப்பு சூப்பு கொடுங்க. பெப்பர் கொஞ்சம் தூக்கலா போட்டு கொடுங்க. அப்ப இன்னொரு கஸ்டமர், லக்ஷ்மி அம்மா, எனக்கும் 2 கப்பு சூப்பு பார்சல் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு கடையே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அப்போ லக்ஷ்மி அம்மா கடைக்கு எதிரிலேயே ஒருத்தர் ஹோட்டல் நடத்திட்டு வந்தாரு. ஊர்லயே அவரோட ஹோட்டல் தான் ரொம்ப பெரிய ஹோட்டலா இருந்தது. எவ்வளவு பெருசா இருந்தாலும் லக்ஷ்மி அம்மா கடையில இருக்கிற மாதிரி டேஸ்டும் இல்ல, விலையும் குறைவா இல்ல. அதனாலயே அவங்க கடைக்கு அதிகமா கூட்டமும் வரதில்ல. அந்த கடைக்காரர் லக்ஷ்மி அம்மா கடைய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏண்டா, இந்த மாமியாரும் மருமகளும் அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரியல. கூட்டம் அவங்க கடையில எப்பவுமே குறையறதில்ல. சரி சரி, அவங்க என்னதான் கூவி கூவி வித்தாலும் என் கடை லெவலுக்கு வருமா என்ன? அது ரோட்டு கடை தானே அப்படின்னு ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு உள்ள போனாரு. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. அப்ப மீனா, இந்தாங்கய்யா
இதுல 5000 ரூபாய் இருக்கு. நாங்க கஷ்டப்படும் போது நீங்க தான் கடன் கொடுத்து உதவி பண்ணுனீங்க. மீதி 5000 ரூபாவை நாளைக்கு உங்களுக்கு தந்துடுறேன்யா. ஏமா மீனா, நான் வட்டிக்கு வர்ற ஆளெல்லாம் இல்லம்மா. ஏதோ கஷ்டம்னு கேட்டீங்க, கொடுத்தேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது. அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா உங்ககிட்ட திருப்பி கேட்கறேம்மா. நாளைக்கு வந்து மீதி பணத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு. அன்னைக்கு சாயந்தரம் லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ரவி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை கூட எடுத்து வைக்காம பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தான். அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா, இவன் வேலை வெட்டிக்கு தான் போறதில்ல, குறைஞ்சபட்சம் நமக்கு உபத்திரமாவது கொடுக்காம இருக்கலாமல்ல. வீட்டை பாரு எப்படி வச்சிருக்கான்னு. இவனை என் புள்ளைன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. சரி மீனா, நாளைக்கு அந்த கடன்காரருக்கு கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் பணத்தை இதுல வச்சிருக்கேன், இத கொண்டு போய் பத்திரமா செல்ஃபில் வெயி அப்படின்னு சொன்னதும் சரிங்கத்த. மீனாவும் அந்த பேக்கை எடுத்துட்டு போய் செல்ஃபில் வச்சா. மறுநாள் காலையில மீனா கடன்காரருக்கு கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை எடுக்க போனா. பெட்டிய பார்த்தா பெட்டியில பணத்தை காணோம். அந்த பணம் ரவியோட கையில இருந்தது. அதை பார்த்த மீனா, ஏங்க அந்த காசை கொடுங்க. அந்த காசை எதுக்கு எடுத்தீங்க? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் படத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாப்பெட்டியில இருந்த காசை எல்லாத்தையும் எடுத்துட்டான். லக்ஷ்மி அம்மா எவ்வளவு தடுத்தும் ரவி நிக்கவே இல்லை. காசை எடுத்துக்கிட்டு நிக்காம போயிட்டான். அப்ப லக்ஷ்மி அம்மா, ஐயோ என்ன வண்ணறது மீனா, கடன்காரர் வந்து கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல போறோம்? 2 பேரும் என்ன பண்ணுறதுனே தெரியாம ரொம்ப குழப்பத்தோட கடைக்கு போனாங்க. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே கடன்காரர் கடைக்கு வந்து நின்னுட்டு இருந்தாரு. அப்போ, என்னம்மா இது, இன்னைக்கு கடை திறக்க ரொம்ப லேட் ஆயிருச்சு போல அப்படின்னு கேட்டதும் 2 பேரும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னாங்க. சரி சரிம்மா, கொடுக்க வேண்டிய 5000 ரூபாவை கொடுங்க, நான் போகணும் அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் திரு திருன்னு முழிச்சாங்க. என்னம்மா சும்மா நிக்கிறீங்க? நேத்து பாதி காசு கொடுத்துட்டீங்க, மீதி 5000 ரூபாய் தானே இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, எடுத்து கொடுங்கம்மா, நான் கிளம்பணும் அப்படின்னு கடன்காரர் கேட்கும்போது மீனா, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, எங்க கிட்ட இப்போ காசு இல்ல. என்னம்மா விளையாடுறீங்களா? நேத்தே மொத்த பணத்தை கொடுக்க வேண்டியது, பாதி நாளைக்கு தரேன்னு சொன்னனாலதான் நான் அமைதியா கிளம்பி போனேன். எனக்கு அவசர தேவைன்னு தானே கேக்குறேன் அப்படின்னு கராரா கேட்கும்போது, ஐயா உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் காசு எடுத்து வச்சிருந்தோம், ஆனா இன்னைக்கு காலையில என் பையன் அதை புடுங்கிட்டு போயிட்டாயா. ஒரு 2 நாள் டைம் கொடுங்கய்யா, உங்க காசை நாங்க முழுசா திருப்பி கொடுத்துட்றோம். என்னம்மா குழந்தைக்கு சொல்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நாளைக்கு வருவேன், எனக்கு காசு வந்தாகணும், இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. 2 பேருக்கும் ஒரே அசிங்கமா போச்சு. அப்போ எதிரில் இருக்கிற ஹோட்டல் ஓனர் வந்தாரு. என்னம்மா ரொம்ப கவலையா இருக்கீங்க போல? இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எப்படி நாளைக்குள்ள 5000 ரூபாய் ரெடி பண்ணிடுவீங்களா என்ன? அவ்வளவு காசு எங்க கிட்ட இல்லைங்கய்யா, என்ன பண்ண போறோன்னே தெரியல. ஏமா, அந்த காசை நான் உங்களுக்கு தரேன், அதுக்கு பதிலா உங்களோட கடைய என்கிட்ட கொடுத்துருங்க. வேணும்னா 1000 ரூபாய் அதிகமா போட்டு 6000 ரூபாவா தரேன். இந்த கடைய என்கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிருங்க. யாப்பா, தினமும் எங்க கடையில வருமானமே 500 ரூபால இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வரும். நீ என்னடானா 6000 ரூபாய் கொடுத்துட்டு மொத்த கடையும் கேட்கறியாப்பா? ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கள இப்படித்தான் ஏமாத்துவீங்களா? உன் காசு எனக்கு வேண்டாம்ப்பா, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கோவமா சொன்னாங்க. அதை கேட்டு அந்த ஹோட்டல் ஓனர் அங்க இருந்து கிளம்பினாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரவி தானே, வீட்டுக்கு போய் அவனை என்ன பண்ணறேன்னு பாரு
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைய கூட திறக்காம வேக வேகமா வீட்டுக்கும் போனா. அந்த பக்கம் ரவி அவங்கிட்ட இருந்த காசை எல்லாத்தையும் ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போ ரவிய பார்த்த அந்த ஹோட்டல் ஓனர், என்ன ரவி, கையில இருந்த காசெல்லாம் செலவாயிருச்சு போல அப்படின்னு கேக்கும்போது திரு திருன்னு முழிச்சான். நீ மட்டும் நான் சொல்ற வேலைய செய்தினா உனக்கு தினமும் 500 ரூபா கொடுக்கறேன். அதை கேட்ட ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னங்கய்யா சொல்றீங்க? 500 ரூபா தருவீங்களா? என்ன வேலையா செய்யணும்? உங்க அம்மாவும் மனைவியும் நடத்திட்டு இருக்க கடை இனிமேல் நடத்தவே கூடாது. எங்கேயுமே அவங்க கடை போடவே கூடாது. அப்படி மட்டும் நீ செய்தினா உனக்கு டெய்லியும் 500 ரூபா கொடுக்கற. இந்தா 5000 ரூபா அட்வான்ஸா வச்சுக்கோ. அதை பார்த்த ரவிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஐயா, நீங்க சொல்ற வேலைய நான் கண்டிப்பா செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனான். அந்த கடைக்காரரோட தந்திரம் இங்கிருந்து ஆரம்பிச்சது. ரவியும் அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அங்க லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் ரொம்ப கோவமா நின்னுட்டு இருந்தாங்க. ரவிய பார்த்த லக்ஷ்மி அம்மா, டேய், உன்னால தாண்டா இன்னைக்கு நாங்க 2 பேரும் அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்கோம். உன்னை ஏன் பெத்தேன்னு இருக்கு அப்படின்னு திட்டும்போது ரவி, இந்தாங்கம்மா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. இந்த காசுக்காகத்தானே இப்படி பேசுறீங்க? இந்தாங்க, புடிங்க அப்படின்னு காசை எடுத்து கொடுத்துக்கிட்டு ரவி அமைதியா போனான். லக்ஷ்மி அம்மாவுக்கும் மீனாக்கும் ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில அந்த 5000 ரூபாய் பணத்தை கடன்காரருக்கும் கொடுத்தாங்க. இருந்தாலும் லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் ரவி மேல ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு. அப்போ ரவி கிட்ட போய், யாப்பா ரவி, நேத்து கொடுத்தியே 5000 ரூபாய், அந்த காசு எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போன காசாப்பா? அம்மா, அது அந்த காசு இல்லம்மா. நம்ம கடைக்கு எதிரில் இருக்கிற ஹோட்டல் ஓனர் தான் என்கிட்ட வந்து நேற்று 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் கடையே இனிமேல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாருமா. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு. பாத்தீங்களா அத்தை, கடைய நேரடியா கேட்டதுக்கு தரமாட்டோன்னு சொன்னோம். இவர்கிட்ட தந்திரமா காசை கொடுத்து அவரோட வேலைய காட்டியிருக்காரு. அத்தை, என்ன ஆனாலும் நம்ம அந்த கடைய மட்டும் கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் கடையை எடுக்காம பழையபடி கடைய நடத்திட்டு வந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே எதிர் ஹோட்டல்ல ஒரு ஜீப் வந்து நின்னுச்சு. அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும், அத்தை அங்க பாருங்க அத்தை, ஏதோ போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. ஆமா மீனா, ஏதோ போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு 2 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது ஜீப்ல இருந்து ரவி வந்தான். அத பார்த்தோன்ன 2 பேத்துக்கும் ஒரே அதிர்ச்சி. உடனே கிளம்பி அங்க போனாங்க. யாப்பா ரவி, என்னப்பா இது, எதுக்குப்பா போலீஸ் கூட வந்திருக்க? அப்போ அந்த ஹோட்டல் ஓனர், இவன் நேத்து என் கடையில சாப்பிட்டுட்டு காசை கொடுக்காம கல்லால இருக்க 5000 ரூபாய திருடிட்டு ஓடிட்டான். அதனால தான் இவனை போலீஸ் புடிச்சிட்டு வந்திருக்காங்க. அம்மா, நான் திருடவெல்லாம் செய்யலமா. இவர் தாமா எனக்கு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. ஆனா ரவி சொல்றதெல்லாம் எதுவுமே போலீஸ் கேட்காம அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இத பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கடைக்காரர், இங்க பாருங்க, உங்க கடைய என் பேர்ல எழுதி வச்சிங்கன்னா உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே கொண்டு வந்துருவேன். இல்லைனா காலத்துக்கும் அவன் கம்பிய எண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமா சிரிச்சாரு. மீனாக்கு இதெல்லாம் இவன் செய்த தந்திரம்னு புரிஞ்சுக்கிட்டா. அப்போ லக்ஷ்மி அம்மா, எனக்கு என் பையன் தான் முக்கியம், உனக்கு என்ன, இந்த கடை தானே வேணும், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னாங்க. எங்க அத்தை சொல்ற மாதிரியே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம், காலையில அந்த பார்க்கு கிட்ட வந்துருங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது அதை கேட்ட ஹோட்டல் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்த கடைய எப்படி வாங்கிட்டேன்னு பாத்தியா? அடுத்த நாள் காலையில 3 பேரும் பார்க்கு கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, இங்க பாருங்க, எங்க கடையை எடுத்துக்கோங்க, ஆனா என் புருஷன் மேல பொய் பழி சுமத்துனீங்கல்ல, அத வாபஸ் வாங்குங்க. ஆமா, உன் புருஷன் மேல பொய் பழிதான் சுமத்துன. எல்லாமே உன் கடைய வாங்குறதுக்கு தான். இனிமேல் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் கடைக்கு மட்டும்தான் வருவாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி கை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்க்கும் பொழுது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிய கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. டேய், இது எல்லாமே உன் வேலைதானா? இந்த மீனா பொண்ணு நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அழுது புலம்புனப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இந்த அப்பாவி மேல பழிய போட்டிருக்க. நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு ரவிய ரிலீஸ் பண்ணிட்டு ஹோட்டல் ஓனரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாரு. இதையெல்லாம் பார்த்த ரவி, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தனால தான் எனக்கு இந்த நிலைமை. நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலினாலும் கூட நேத்து என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறப்போ நான் திருடி இருக்க மாட்டேன்னு நீங்க 2 பேரும் நம்பி என் பக்கம் நின்னீங்கல்ல. நீங்க 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேமா. உங்க 2 பேத்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ரவி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் சந்தோஷம் தாங்கல. நேர்மையும் உழைப்பும் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சுலபமா சமாளிக்கலாம்.